நிறைய பேருக்கு இந்த ஐயப்ப விரதம் 41 நாள் இருக்கணுமா, 48 நாள் இருக்கணுமா, இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் இருக்கணுமா, இல்லை ஒரே நாளில் போயிட்டு வரலாமா, அந்த ஒரு நாள் வந்து நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்குது. இந்த சாஸ்திரம் வந்து இந்த ஐயப்பனுடைய இந்த மாலை இந்த கார்த்திகை 1ஆம் தேதி ஆரம்பித்து அந்த தை 1 மகர ஜோதி பார்க்குற வரைக்கும் ஐயப்பனுடைய விரதம் இருக்கணும். முறை அதுதான். அதில் குறைஞ்சபட்சம் சில பேர் என்ன பண்ணுவோம், 48 நாள் இருக்க முடியாதவா, அந்த 2 மாதம் இருக்க முடியாதவா அந்த கார்த்திகை 1ஆம் தேதி பிறந்து 18வது நாள் கழித்து அதுக்கு 18வது நாளுக்கு மேலே விரதம் இருக்கலாம். குறைஞ்சபட்சம் 41 நாள் விரதம் இருக்கிறது நல்லது. 48 நாள் இருக்கிறது இன்னும் நல்லது. அடுத்தபடி 2 மாதங்கள் முழுவதும் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் ஐயப்பன் வந்து 3 நாள் விரதம் 1 நாள் விரதம்லாம் ஒரு சாஸ்திரத்துக்கு இருக்கிறது, அவ்வளோதான்.